ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு சினாமிகாஸ் லவ்டேல்ஸ் சேனல். அடுத்த எபிசோடோட உங்களை தேடி நான் வந்துட்டேன். மறக்காம கதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க டியர்ஸ். நம்ம சேனலை எல்லாருத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 41. அந்த நீலக்கடலும் வெண்மணல் பரப்பும் சூழ்ந்த போரா தீவின் சொகுசு விடுதி அறைக்குள் அதிகாலை சூரியன் கதிர்கள் மெல்ல நுழைந்தன. கண்ணாடி ஜன்னல்களுக்கு வெளியே அலைகளின் ஓசை மென்மையாக கேட்டுக்கொண்டிருந்தது. தேன் நிலவுக்காக இங்கு வந்திருக்கும் ராவன் மற்றும் இளங்கிலி இருவருமே அன்று காலையில் மிகவும் தாமதமாகத்தான் கண்விழித்தனர். புதிய இடம், கட்டுக்கடங்காத காதல், இரவு முழுவதும் நீடித்த உடல் அளவிலான நெருக்கம் என அனைத்தும் சேர்ந்து அவர்களின் உறக்கத்தை நீடித்திருந்தது. அவர்களுக்காக அந்த விடுதி ஊழியர்கள் காலை உணவிலிருந்து அனைத்து வசதிகளையும் அறையிலேயே தயார் செய்து வைத்திருந்தார்கள். முதலில் கண்விழித்த ராவன் அவன் அருகே கழுத்துவரை போர்த்திக் கொண்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த இளங்கிலியை பார்த்தவன். அவள் தூங்கும் அழகைக் கண்டு ரசித்தவன் மெல்ல குனிந்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு மெல்ல கட்டிலிருந்து எழுந்தவன் குளியலாரை சென்று முகம் கழுவிவிட்டு வந்தான். விற்று மார்புடன் ஒரு மெல்லிய லோயர்ஸ் மற்றும் அணிந்திருந்தவன் ஹாலுக்கு வந்து அங்கிருந்த சொகுசு சோபாவில் சாய்ந்து அமர்ந்து டிவியே ஆன் செய்து சர்வதேச செய்தியை பார்க்கத் தொடங்கினான். சிறிது நேரம் சென்றிருக்கும். தூக்கம் கலைந்து கண் விழித்தாள் இளங்கிலி. ராவனின் காதல் லீலைகளில் சேர்ந்து கொண்ட கலைப்பும் அவள் முகத்தில் அப்படியே தெரிந்தன. குளித்துவிட்டு வந்தவள் தன் உடல் முழுமையாக மறைக்க ஆடை எதுவும் சட்டென கிடைக்காததால் அங்கிருந்த ராவணனின் டீஷர்ட்டை எடுத்து அப்படியே தலைவழியாக மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். அவளது குட்டையான உடம்பிற்கு அந்த டீஷர்ட் முழங்கால் வரை தொலவென தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் நடந்து வரும் அரவமும் இளங்கிலியின் மெல்லிய கொலுசொலையும் கேட்டு நிமிர்ந்து பார்த்த ராவனின் பார்வையில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவளது ஒல்லியான சிறிய உடம்பில் தன் ஆடை ஸ்பரிசிப்பதையும், அவள் உயரத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாமல் இருந்த ஆடையையும் அதையும் மீறி அவரது தொடைப்பகுதி அரைகுறையாக தெரிவதையும் ராவன் ரசித்து பார்த்தான். என்னடி இது, காலங்காத்தால ஏன் டிரஸ் போட்டு வர? உன் டிரஸ் எல்லாம் எங்க போச்சு என்று சிரிப்புடன் காந்த குரலில் கேட்டான். இளங்கிலி தன் நெற்றியில் விழுந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு தன் உடம்பில் ஒட்டி உறவாடிய டீஷர்ட்டின் கீழ் முனையை பிடித்து காட்டி சினுங்கினாள். போங்க, எல்லாம் உங்களாலதான். நீங்க கொண்டு வந்த டிரஸ் எல்லாம் குட்டியா இருக்கு. அதை எப்படி நான் இங்க போட்டுட்டு வர்த்து? அதான் உங்க டிரஸ் பெருசா வசதியா இருக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா என்று கஞ்சிமிட்டி கேட்டாள். நீ எதை போட்டாலும் அழகா இருக்கும்டி என்று எழுந்து வந்தவன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்தவன். பசிக்குதா? வா, முதல்ல சாப்பிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு என்று அவளது கையைப் பற்றி டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றான். இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டு போரா தீவின் அழகைப் பற்றி பேசிக்கொண்டும் காலை உணவை நிதானமாக முடித்தார்கள். உணவிற்குப் பின் அந்த தீவின் வெட்கையும் கடலின் குழுமையும் அவர்களின் உணர்வுகளை மீண்டும் தூண்ட இருவரும் மெல்ல தங்களின் படுக்கை அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுதுதான் ராவனின் மொபைல் போன் அலறியது. எடுத்து பார்த்தவன் திரையில் ராஜின் பெயரை பார்த்ததும் ராவனின் முகம் சட்டென கடுமையாக மாறியது. போனை ஆன் செய்து காதில் வைத்தவன், டேய் ராஜ், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் ஹனிமூன்ல இருக்கேன். என்னை எந்த விஷயத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்க என்று அதட்டலாக கோபமாக கேட்டான். மறுமுனையில் ராஜ் ஏதோ ஒரு முக்கியமான பிசினஸ் டீல் மற்றும் ஆபீஸ் பெயல் பற்றி சந்தேகத்தை கேட்டு தயங்கி பேசினான். கோபமாக இருந்தாலும் தொழிலில் எந்த தப்பும் நடந்துவிடக்கூடாது என்பதில் ராவன் குறியாக இருந்தது. சரி, அந்த பெயல்ல இருக்க தேர்ட்டு பேராவுப்படி அதுல மார்க்கெட் ரேட்டை என்று தொடங்கி ராஜ் கேட்ட சந்தேகங்களை ஒவ்வொன்றாக மிகவும் தெளிவாக நிதானமாக விளக்கி பேசத் தொடங்கினான். அவன் போனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த இளங்கிலிக்கு போரடித்தது. அவனை சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்தவள் அப்படியே சோபாவில் சரிந்தாள். சோபாவில் குப்புறப்படுத்துக் கொண்டு
தன் கால்கள் இரண்டையும் காற்றில் ஆட்டியபடி தன் மொபைல் போனை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கத் தொடங்கினாள். அவள் பார்த்துக் கொண்டிருந்த ரீல்ஸ்களில் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் சில ரொமாண்டிக் கப்பிள்ஸ் வீடியோக்கள் வந்தன. அதில் காதல் ஜோடிகள், திருமணமானவர்கள் சேர்ந்து மிகவும் நெருக்கமாக ரொமான்ஸ் செய்யும் காட்சிகள் இருந்தன. அதை பார்த்துக் கொண்டிருந்த இளங்கிலியின் கண்களில் ஒரு பொது ஆசை மின்னியது. அவளது இத்தல்களில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை தோன்றியது. போன் பேசி முடித்துவிட்டு மொபைலை மேஜையின் மேல் வைத்த ராவன் படுக்கையாறையின் சோபாவில் குப்பரப்படுத்துக் கொண்டு போனை உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் இளங்கிலியை கவனித்தான். மெல்ல அவள் அருகே வந்தவன் அவள் பின்புறம் உடம்போடு தன் உடம்பு உரசுவது போல சோபாவில் சரிந்து படுத்தான். ராவனின் கதகதக்கும் உடலின் சூடு தன் மீது பட்டதும் இளங்கிலி லேசாக சிரித்தாள். தன் பெரிய முரட்டுத்தனமான கையை அவள் தளர்வான டீஷர்ட்டுக்குள் மெல்ல நுழைத்தான். அவள் வெற்று முதுகில் மென்மையான சருமத்தில் அவன் விரல்கள் பட்டு மெதுவாக தடவி கொடுக்கத் தொடங்கின. அவனது விரல்களின் தீண்டலில் இளங்கிலிக்கு உள்ளுக்குள் ஒரு சுகமான நடுக்கம் பரவியது. என்ன பண்ற சினிங்கி, என்ன விட்டுட்டே போன்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்க என்றே அவரது காதோரம் குனிந்து அவரது கழுத்து சரிவு தன் உதடுகளால் லேசாக கவ்விக்கொண்டே கேட்டான். அவன் சூடான மூச்சு காற்றும் முதுகில் சுழலும் விரல்களும் அவளை என்னவோ செய்ய இளங்கிலே தன் உடம்பை வளைத்து சினுங்கினாள். என்னங்க கையை எடுங்க கோசுது என்றவள், இங்க பாருங்க இந்த போன்ல வர வீடியோவை என்று தன் மொபைலை அவனது முகத்திற்கு நேராக காட்டினாள். ஏங்க இப்ப இதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கு, நம்மளும் இதே மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா ப்ளீஸ் என்று ஆசையும் கெஞ்சலும் வெட்கமும் கலந்த கண்களோடு ராவனை பார்த்து கேட்டார். அவள் பேசியதைக் கேட்டு ராவன் சத்தமாக சிரித்தான். அவள் டீஷர்ட்டுக்குள் இருந்த கையை இன்னும் கொஞ்சம் மேலே நகர்த்தி அவள் தோள்பட்டையை வருடியபடி, உனக்கு இந்த டச் போன் யூஸ் பண்ண சொல்லிக் கொடுத்ததே தப்பா போச்சுடி, எங்கிருந்தோ இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து என் உயிரை வாங்குற என்றான். நான் என்ன பண்றது, எனக்கு சும்மா இருக்க போரடிக்குது, அதனாலதான் இதை பார்த்துட்டு இருந்தேன் என்றால் சினிங்களாக. அவள் கெஞ்சு முகத்தில் தெரிந்த அந்த ஆசையைக் கண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். சரி, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா, செய்யாம இருக்க முடியுமா, வா நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் என்றான் காமமும் காதலும் கலந்த மோகக் குரலில். நீச்சமா வாங்க என்று துள்ளி குதித்து எழுந்தவள் அந்த வீடியோ காலில் தனக்கு பிடித்த 2-3 ரீல்ஸ்களை தேர்ந்தெடுத்து அவனிடம் காட்டினாள். அந்த வீடியோவில் கட்டுமஸ்தான ஒரு ஆண், அவனுடைய மனைவி இருவரும் வருகின்றார்கள். அதில் ஆண் அங்கே இருந்த பிளாட் பெஞ்சில் படுத்திருக்க, அதன் மேல் ராக்கில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஹெவி பார்ப்பர் கம்பியை தன் 2 கைகளாலும் பற்றி மெல்ல தூக்கி தன் நெஞ்சுக்கு நேராக கொண்டு வந்தான். அவன் அதை செய்து கொண்டிருக்கும்போது அவன் மனைவி அவன் அருகே வருகிறாள். அவளைக் கண்டதும் அந்த பார்ப்பெல்லை அதனிடத்தில் வைத்துவிட்டு அவன் அருகே இருந்தவள் இடையே பற்றி அந்த பார்ப்பிலிற்கு பதிலாக தன் மனைவியை தூக்கி எச்சச்சை செய்கிறான். அதை காட்டி, இது மாதிரி நீங்க என்ன தூக்குவீங்களா என்றால் ஆர்வமாக, நான் செய்றேன் நீ பாரு என்றவன் அவளை இழுத்து தன் அருகே நிறுத்திவிட்டு தரையில் நேராக மல்லாந்து படுத்துக்கொண்டான். அவனது அகன்ற இரும்பு போன்ற மார்பு நேராக வானம் பார்த்து எழும்பியது. அவளை அந்த நிலையிலேயே மேலே நிமிர்ந்து பார்த்தவன், இப்ப வா என்றான். தூக்கிருவீங்கதானே என்றவள், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்க போன்ல வீடியோ எடுத்துக்கிறேன் என்று ராவன் போனில் வீடியோவை ஆன் செய்தவள் அதை சரியான இடத்தில் வைத்து இவர்கள் இருவரும் தெரிவது போல வைத்துவிட்டு வீடியோவை ஆன் செய்துவிட்டு வேகமாக ராவன் அருகே சென்று நின்றாள். தன் புஜங்கள் இறுக்கிய கைகள் 2ஐயும் மேலே தூக்கியவன் வா என்றான். கண்கள் சிமிட்டிக் கொஞ்சம் பதட்டமும் பயமுமாக அவன் அருகே சென்றவள் அப்படியே மெல்ல ராவன் கையை நோக்கி மெதுவாக சாய அவன் ஒரு கை அவள் இடையிலும் மற்றொரு கை அவள் மார்புக்கு மேலேயும் வைத்து அப்படியே அலைக்காக தூக்கியவன் தண்டால் எடுக்கத் துவங்கினான். இளங்கிலிக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏங்க சூப்பரா செய்றீங்க, என்ன தூக்கிட்டீங்களே என்று சிரித்துக்கொண்டே சொன்னவள் அதை சந்தோஷமாக அனுபவிக்கத் துவங்கினாள். ராவணனும் இளங்கிலியே கையில் சுமந்து 10 முறை அவள் சொன்னது போல செய்தான். போதும் போதும் இறக்கிவிடுங்க, இன்னும் இருக்கு என்றவள் அவன் கீவே இறக்கிவிட்டதும் தன் மொபைலை எடுத்து அதில் மற்றொரு வீடியோவை ஓடவிட்டார்.
தரையில் ஒரு பக்கமாக திரும்பி படுத்தவன் அவள் காட்டிய வீடியோவை பார்க்க துவங்கினான். அதில் வந்து ஆணவன் காதலியை தூக்கி தன் தோளில் அமர வைத்து அப்படியே அருகே இருந்த சுவரில் வந்து அவள் அமர்ந்திருந்த பக்கத்தில் இருந்த அவன் இடது கையை எடுத்து சுவற்றில் குற்றி நிற்கிறான். அவன் தோளில் அமர்ந்திருந்த அந்த பெண் அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து அவன் கையில், அதாவது அவன் புஜத்தில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு உட்காருவாள். அதை காட்டியவள், இதான் லாஸ்ட். இதுக்கு மேல எத்தையும் செய்ய சொல்ல மாட்டேன் உங்களை என்றவள் அந்த வீடியோவை மீண்டும் அவன் முகத்திற்கு நேராக கொண்டு வந்தவள், செய்துருவீங்களா என்றால் புருவம் சுருக்கி, இவ்வளோ நாள் என் கூட இருந்தோம், என்னோட ஸ்ட்ரென்த் பத்தி உனக்கு இன்னமும் சந்தேகம் வருது தப்புடி என்றவன் அடுத்த நொடி மேலே எழுந்து அவள் கைகளைப் பற்றி அவளையும் நிற்க வைத்தவன் குனிந்து அவள் இடையில் கை கொடுத்து அப்படியே தூக்கி தன் இடது பக்க தோள்களில் அமர வைத்தவன் அருகே இருந்த சுவற்றிற்கு பக்கம் வந்தவன் கையை சுவற்றில் ஊன்றி, இப்போ இந்த வீடியோல வர்த்து போல வந்து உட்காரு என்றான். அவளும் பயந்து கொண்டே மெல்ல நகர்ந்து ராவனின் புஜத்தில் வந்து அமர்ந்தவள், வழிச்சா சொல்லிருங்க என்றாள். உட்காரி என்றவன் அவளோடு சேர்ந்து வீடியோவிற்கு போஸ்ட் கொடுக்க அதுவும் அழகாக்க காட்சியே தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தது. அதன் பின் அவளை கீழே இறக்கிவிட்டவன், நீ சொன்னதை எல்லாம் செஞ்சிட்டேண்டி. இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுவேன், அதுல வர் மாதிரி நீ எங்கிட்ட பண்ணனும் என்று அவள் போனை வாங்கினான். சிறிது நேரம் ரீல்ஸ்களை ஸ்க்ரோல் செய்தவன் அதில் ஒரு வீடியோவை கண்டதும் அப்படியே அவன் கைகள் நின்றது. அதில் படுக்கையில் படுத்திருக்கும் ஆணின் மேல் பெண் அமர்ந்து அவனது கைகளை தன் கைகளால் படுக்கையோடு சேர்த்து அமுக்கிப் பிடித்துக் கொண்டு அவனது கழுத்து, மார்பு மற்றும் இதழ்களில் மிகவும் ஆக்ரோஷமாகவும் காதலாகவும் முத்தமிட்டுக் கொண்டே அவன் உடல் முழுவதும் முத்தமிட்டு ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் இளங்கிலியின் முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்து போக அந்த உணர்வு அவரது நரம்புகளுக்கும் ஊடுருவியது. ஐயோ, என்னங்க இது, என்னால இதெல்லாம் முடியாது, எனக்கு வெட்கமாயிருக்கு, நான் பண்ண மாட்டேன் என்று கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு சினுங்கினாள். ராவன் அவளது கைகளை விளக்கி அவளது முகத்தருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது சூடான உதடுகள் அவளது கன்னங்களை உரசி, அதெல்லாம் முடியாதுடி சினங்கி, நீ சொன்னத நான் செய்தேன்தானே, அப்ப நான் சொல்ற டிமாண்டையும் நீ செஞ்சுதான் ஆகணும். இது பிசினஸ் மாதிரி ஒன் வே கிடையாது, டூ வே, ஒழுங்கா நான் சொன்னதை செய் என்று அவளது காதோரம் கடித்தபடி அதட்டலும் காமமும் கலந்த குரலில் கட்டளையிட்டான். அவனது அந்த அதிகாரம் இரட்டலும் அவன் நெருக்கமும் இளங்கிலியை மொத்தமாக பணிய வைத்தன. எப்படியும் சொன்னதை செய்யாமல் தன்னை விடப்போவதில்லை என்று புரிந்து கொண்டவள் சரி என்று வெட்கப்பட்டுக் கொண்டே தரையை பார்த்தபடி சொன்னாள். ஸ்டார்ட் பண்ணு என்று வெற்றுமார்பே அவள் முன்கைகளை விரித்து காட்டியபடி வந்து நின்றான். அவனை வெட்கத்தோடு பார்த்தவள், விடமாட்டீங்களா என்றாள். பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அப்போதாவது தனக்காக ராவன் விட்டுக் கொடுப்பான் என்று பார்த்தாள். ஆனால் இன்று அவள் நேரம் போலும் அவள் முகத்தை குறும்பாக பார்த்து சிரித்துக்கொண்டே முடியாது என்ற ரீதியில் தலையாட்டினான். அடுத்து என்ன நடக்கும்? அத்தியாயம் 40. மித்ரா என்று ஹாலில் சோபாவில் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்தவளை அழைத்தபடி பார்வதி சந்தோஷமாக வீட்டிற்குள் நுழைய அவரை மிரட்சியாக பார்த்த மித்ரா வேகமாக சோபாவிலிருந்து எழுந்து பின்வாங்கியவள். ஈஸ்வர், ஈஸ்வர் என்று கத்திக்கொண்டே சமையலறையை நோக்கி ஓடினாள். ஏய் மித்ரா, நான் தாண்டி உன் அத்த, ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுற, இங்க வா என்று கையில் கொண்டு வந்த பைகளை வைத்துவிட்டு அவள் பின்னால் சென்றாள் பார்வதி. ஈஸ்வர், ஈஸ்வர், எனக்கு பயமாயிருக்கு என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினாள். மித்ராவின் பதட்டக்குரல் கேட்டு ஈஸ்வர் அவளுக்காக சமைத்துக் கொண்டிருந்தவன் கையில் இருந்ததே அப்படியே போட்டுவிட்டு என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டு திரும்ப அவனை ஓடிச் சென்று இறுக்கமாக கட்டிக்கொண்டவள், ஈஸ்வர், எனக்கு பயமா இருக்கு, யாருன்னு தெரியல, என் பேரை சொல்லிக் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு என்று நடுங்கிய குரலில் பேசினாள். அவள் பின்னால் வந்த பார்வதி, டே, என்னடா இவ, என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு மொத்தத்தையும் மறந்துட்டாளா? நான் ஆசையா மித்ராவ கிட்ட போறேன், அவ என்ன பார்த்து மிரண்டு உள்ள ஓடிவரா என்றார் கவலையாக.
அம்மா, நான்தான் சொன்னேனே அவளைப் பத்தி அவளுக்கே எந்த ஜாபகமும் இல்லே. அப்புறம் நம்ம எல்லாம் எங்க என்று விரக்தியாக புன்னகைத்தவன் கிளம்புறேன்னு சொல்லவே இல்லை என்றான். நான்தான் 2 நாள்ல வரேன்னு சொன்னேனேடா என்றவர் அவனைக் கட்டிக்கொண்டு ஈஸ்வர் மார்பில் தலை சாய்த்தபடி அதே நிலையில் திரும்பி பார்வதியை மிரண்டு போய் பார்த்த மித்ராவை பார்த்தார். என்ன பார்த்தா உனக்கு பயமாயிருக்கா என்றார் மித்ராவிடம். அவளோ சிறிதும் யோசிக்காமல் ஆமாம் என்று தலையை மேலும் கீழும் ஆட்ட அவள் சிறுபிள்ளைத்தனமான முகத்தை பார்த்து கோபம் வரவில்லை. பார்வதிக்கு மாறாக அவள் மீது பரிவுதான் உண்டானது. ஈஸ்வர் இருக்கானே அவ அம்மா அண்ணா, உனக்கு அத்த முறை வேணும். உங்க அப்பா இருக்காருல, அவரு என் கூட பிறந்தவரு. அவருக்கு நான் தங்கச்சி. அதனால நீ என்னை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை என்று தன்னை பற்றி விவரம் சொல்லி அவளிடம் புரிய வைக்க முயன்றார். எனக்கு அப்பா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அவரை நான் பார்க்கவே இல்லையே என்றான். அவள் அப்படிக் கேட்டதும்தான் ஈஸ்வருக்கு உரைத்தது. இந்த மாதிரியான நிலைமையில் தன் குடும்பத்தோடு அவள் இருந்தால் இன்னும் அவள் மனமும் உடலும் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றே அவனுக்கு தோன்றியது. தன் மார்பில் தலை சாய்த்தபடி பார்வதியை பார்த்து கொண்டிருந்த மித்ராவின் முகத்தைப் பற்றி தன்னை பார்க்குமாறு நிமிர்த்தியவன், உனக்கு உன் வீட்ல இருக்கவங்களை பார்க்கணுமா? சொல்லு, நம்ம அடுத்த பிளேட்ல இந்தியா போலாம் என்றான். நீயும் என் கூட வருவியா ஈஸ்வர் என்றால் அதே நிலையில் அவனை பார்த்து அவள் தலையை மென்மையாக வருடிவிட்டவன் வேண்டுமென்றே அவளிடம், நான் வரல, நீ மட்டும் கிளம்பு, உன்னோட சொந்தம் எல்லாம் அங்கதானே இருக்கு என்றான். அவன் தன்னோடு வரவில்லை என்று சொன்னதும் மித்ராவின் இதயத்தில் ஏனோ ஒரு வலி ஏற்பட்டது. அவனை மேலும் இறுக அணைத்துக் கொண்டு, அப்ப நானும் போல நீ எங்க இருக்கியோ நானும் அங்கேயே இருக்கேன். எனக்கு யாரும் வேணாம் என்றால் கண்களில் நீர் துளிர்க்க. அவள் கண்களில் துளிர்த்த கண்ணீரை பார்த்ததும் ஈஸ்வர் ஆடி போய்விட்டான். சட்டென சிறிதும் யோசிக்காமல் சொந்தங்களைப் பார்க்கப் போகவில்லை என்று சொல்லிவிட்டாளே, அதுவும் கண்ணீரோடு என்று நினைக்கையிலேயே அவள் தன்மீது வைத்திருக்கும் அன்பு அவனுக்கு புரிந்தது. தன்னை பிரிய வேண்டும் என்று சொன்னதும் மித்ராவுக்கு வலித்திருக்க வேண்டும் என்று நினைக்கையில் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டானது அவனுக்கு. அவள் முகத்தையே பார்த்தவன், நான் இல்லாம எங்கேயும் போகவேணாம், நானும் வரேன், நம்ம இந்தியா போலாம் என்றான். டேய் ஈஸ்வர், என்னடா என்னே இங்க வர சொல்லிட்டு நீ இந்தியா போறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்க என்றார் பார்வதி. இருவரின் நெருக்கத்தையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பையும் பார்த்து நெகிழ்ந்துதான் போனார். நானும் இவ்வளவு நாள் இந்தியா போகணும்னு நினைக்கவே இல்லைமா. மித்ராவுக்கு அந்த மோகன் ரஷனா 2 பேரால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிச்சுதான் இவ்வளவு நாள் நான் அங்க போகல. ஆனா மித்ரா இப்ப இருக்க நிலைமைக்கே அவ அங்க எல்லார் கூடவும் இருந்தா அவளுக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கும்னு தோணுது. அதுவும் நீங்க அவ அப்பாவ பத்தி சொன்னதும் மித்ரா கேட்டாலே அதுக்கு அப்புறம்தான் தோணுச்சு என்றான். சரிடா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா மோகன் ரஷனா 2 பேருக்கும் இவ இருக்கறத தெரிஞ்சுட்டா மறுபடியும் மித்ராவுக்கு ஏதோ பிரச்சனை வந்துராதா என்றார். இத்தனை நாள் மித்ரா இருக்க இடத்தே தெரியாமதான வச்சிருந்தோம். அதேபோல அங்க போயும் அவள பத்திரமா பாத்துக்கலாம். இங்க நான் மட்டும்தான், அங்க ராவன் ராஜ் இருக்கான். அப்புறம் மாமா இருக்காரு, பாத்துக்கலாமா என்றான் உறுதியாக. சரி, நீயே சொல்லிட்ட, அப்போ எப்ப இந்தியா போலாம்? உன்னோட ஆபீஸ் ஒர்க்ல என்ன ஆகுறது என்றார். போலாம் என்று சிரித்தவன் குனிந்து அவர்கள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவிடமிது, இவங்களும் நம்ம கூட இந்தியா வரேன்னு சொல்றாங்க, கூட்டிட்டு போலாமா என்றான். பார்வதி ஒருமுறையே பார்த்துவிட்டு, என்றால் என்ன பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் என்ன உன் கூட இந்தியா கூட்டிட்டு போக ஓகே சொல்லிட்ட, நான் உன் கூட வந்தா உனக்கு பயமா இருக்காதா என்றார் சிரித்துக்கொண்டே. என் கூடதான் ஈஸ்வர் இருக்கானே, அவன் என்ன பத்திரமா பார்த்துப்பான். அவன் என் கூட இருக்கறதாலதான் உங்களையும் வர சொன்னேன் என்றால். அடிப்பாவி, அப்போ என்ன நம்பல நீ என்றார். பார்வதி பொய்கோபத்தோடு இல்லை என்ற ரீதியில் தலையை இடம்பலமாக ஆட்டினாள் மித்ரா. அடிப்பாவி, அவனை பெத்தவளே நான்தான், ஆனா அவனை கண்ண மூடிக்கிட்டு நம்புற நீ என்று சிரித்தவர் ஏற்றி மித்ராவின் கன்னத்தை கிள்ளினார். ஈஸ்வர் பாரு,
உன் முன்னாடியே என் கன்னத்தே கிழறாங்க என்று சினுங்கினாள். அவளை ஒரு கையால் அணைத்துக்கொண்டே, அம்மா, மெதுவாய் எதுவும் சொல்லாதீங்க, அவ வேணாம்னு சொன்னா நான் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன் என்று அனீஸ்வர் சிரித்துக்கொண்டே, நல்லா சேர்ந்திருக்கீங்கங்க என்று சிரித்தவருன், மித்ராவை நான் எதுவும் சொல்லலப்பா என்றார். அப்போ நாளைக்கு ஏர்லி மார்னிங் பிளேட் புக் பண்ணிரட்டுமா என்றான் இருவரையும் பார்த்து. எனக்கு எப்பனாலும் ஓகே, நீ உன் மெதுவா கேட்டுக்கோப்பா என்றவர் என்ன சமைச்சுட்டு இருக்க, எனக்கு பசிக்குது என்று அவனை தாண்டி கிச்சனில் என்ன சமைத்திருக்கிறான் என்று பார்த்தார். சாப்பிடாமலேயே கிளம்பி வந்துட்டீங்களா, டேப்லெட்ஸ் போடணுமே நீங்க என்றான். இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்னு வந்தேண்டா என்றவர். நீ வா என் புள்ளே, உனக்கும் எனக்கும் சமைக்கட்டும், நம்ம சேர்ந்து டிவி பார்க்கலாம் என்று மித்ராவின் கையை பற்றி இழுத்தார். அவர் இழுப்பிற்கு செல்லாமல் ஈஸ்வரை கட்டிக்கொண்டே அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அம்மா எதுவும் உன்ன சொல்ல மாட்டாங்க, 2 பேரும் ஹாலுக்கு போங்க, நான் சமைச்சட்டு கூப்பிடுறேன் என்றான். என்று அவனுக்கு தலையாட்டி பதில் சொன்னவள், என்ன கீழ வைக்க மாட்டீங்களே என்று பார்வதியே கேட்டார். உன்ன பூ மாதிரி பாத்துக்கிறேண்டி என்றவர், என் பிள்ளையாட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி அவன் மத்த வேலையெல்லாம் செய்றது, நீ வா என்று அவள் கரம் பற்றி ஹாலுக்கு அழைத்து சென்றார். அவர் வந்ததும் ஈஸ்வருக்கு ஏனோ ஒருவித நிம்மதி அவன் இதயத்தில் உண்டானது போல தோன்றியது. அதே நிம்மதியோடு அவருக்கும் சேர்த்து சமைக்க ஆரம்பித்திருந்தான். இங்கே ஹாலுக்கு மித்ராவுடன் வந்த பார்வதி டிவியில் கார்ட்டூன் ஓடிக்கொண்டிருக்க, இது என்ன சின்னப்பிள்ளை மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க என்றார். மித்ராவோ அவரை வெள்ளந்தியாக பார்த்தவள், ஈஸ்வர் இதுதான் பார்க்க சொன்னான் என்றால் கைகளை தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டே, அவன் கிடக்குறான், சின்ன குழந்தை பாக்குறதையெல்லாம் உனக்கு போட்டுவிட்டுருக்கான், நம்ம சீரீஸ் பார்க்கலாமா என்றார் அந்த மாடன் மாமியார். அப்படின்னா என்றால் மித்ரா புரியாமல், நான் போட்டு விடுறேன், நீயே பாரு என்றவர் அவளை சோபாவில் அமர வைத்துவிட்டு அவள் அருகே அமர்ந்து, பார்வதியை ரிமோட்டை எடுத்து ஓடிடி தளத்திற்கு மாற்றிதான் பாதையில் விட்டிருந்த ஒரு விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் தொடரை ஓடவிட்டார். கார்ட்டூன் உலகத்திலிருந்து சட்டென துப்பாக்கி சத்தமும் பின்னணி இசையின் மிரட்டலும் டிவியில் ஒலிக்கத் தொடங்கியதும் மித்ரா பயத்தில் சோபா முனைக்கே சென்று பார்வதியே இன்னும் மிரட்சியோடு பார்த்தாள். ஏய் மித்து, இது சும்மா நடிப்பிடி, இந்த போலீஸ்காரன் எப்படி அந்த திருடனை பிடிக்கிறான்னு பாரு, சும்மையா இருக்கும் என்று பார்வதி அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் மித்ராவோ டிவியையும் பார்வதியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு ஈஸ்வர் என்று சமையலறை நோக்கி மீண்டும் குரல் கொடுத்தாள். அவள் குரல் கேட்டு கையில் கரண்டியோடு ஓடிவந்த ஈஸ்வர் டிவியில் ஓடிக்கொண்டிருந்த வன்முறை காட்சியை பார்த்ததும் நிலைமையை புரிந்து கொண்டான். அம்மா, அவளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா, அவ மனசு இப்ப ரொம்ப லேசா இருக்கு, நீங்க போய் உங்க ரூம்ல டிவி பாருங்க, இல்லன்னா மொபைல்ல பாருங்க, என் மித்துவ பயமுறுத்தாதீங்க என்று செல்லமாக கண்டித்தபடி ரிமோட்டை வாங்கி மீண்டும் கார்ட்டூன் சேனலுக்கே மாற்றினான். அடப்பாவிங்களா, என்னையே 2 பேரு சேர்ந்து துரத்துறீங்களா என்று மித்ராவை பொய்யாக அவர் முறைக்க, ஈஸ்வர் என்ன முறைக்கிறாங்க என்று அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு பார்வதியை கை காட்டினாள். நான் முறைக்கலடி அம்மா, நீயே டிவி பாரு என்றவர், நீயும் உன் குழந்தையும் கார்ட்டூனே பாருங்க, நான் போய் என் ரூம்ல பாத்துக்கிறேன் என்று சலித்துக் கொள்வது போல பாவனை செய்தபடி பார்வதி சிரித்துக்கொண்டே எழுந்து தன் அறைக்கு சென்றார். அவர் சென்றதும் மித்ராவின் அருகில் அமர்ந்த ஈஸ்வர் அவளது தலையை கோதிவிட்டான். இப்ப பயம் போயிடுச்சா மித்தோ என்றான். என்று தலை அசைத்தவள் அவன் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். ஈஸ்வர், நம்ம எப்ப இந்தியா போவோம், எனக்கு அங்க போக பயமாயிருக்கு, இவங்கள மாதிரியே அங்கேயும் என்னை மிரட்டுவாங்களா என்று தன் மனதில் இருந்ததை அவனிடம் கேட்டாள். அவள் முகத்தை கையில் ஏந்திய ஈஸ்வர் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். உன்னை எல்லாரும் ரொம்ப ஆசையா பார்த்துப்பாங்க மித்து, அங்க உனக்காக உன் அப்பாவும் உன்னோட அண்ணனுங்களும் இருக்கானுங்க, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவாங்க, எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இரு என்றான் நம்பிக்கையூட்டும் குரலில். அவன் வார்த்தைகள் அவளுக்கு ஒரு புதிய நிம்மதியே தந்தது. சரி, நான் சமைச்சுட்டு வரேன்
நீ டிவி பாரு என்றவன் எழுந்து உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் சமைத்து முடித்தவன் பார்வதியையும் மித்ராவையும் சாப்பிட அழைக்க இருவரும் வந்து டைனிங் டேபிளில் அமர பார்வதிக்கு ஒரு தட்டில் உணவை எடுத்து வைத்தவன் இன்னொரு தட்டில் மித்ராவுக்கு வைத்தான். டேய், நீ சாப்பிடலையா என்றார் பார்வதி. மித்துவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நான் சாப்பிடுறேன் என்று அவர் அருகே இருந்த நாற்காலியில் மித்ராவை அமர சொன்னவன் அவள் அருகே மற்றொரு நாற்காலியில் இழுத்து போட்டு அமர்ந்து அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். சரியான ஆளுதாண்டி, சாப்பாட்டு தட்டை கூட என் பிள்ளை கழுவி வைக்க மாட்டான். இன்னைக்கு அவனே சமையல் செஞ்சு உனக்கு ஊட்டி வேற விடுறான் என்று பெருமூச்சு விட்டபடி சொன்னவர் சாப்பிட துவங்க ஈஸ்வர் அவர் சொன்னது கேட்டவன் சிரித்துக்கொண்டே மித்ராவுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தவர்கள் ஹாலுக்கு வர, அம்மா, நீங்க மித்துவ பாத்துக்கோங்க, நான் ஆபீஸ் போயிட்டு ஆனந்த் கிட்ட ஆபீஸ் ஒர்க் பாத்துக்க சொல்லிட்டு அப்படியே பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான். சரிப்பா, நீ போயி வேலைய முடிச்சிட்டு வா, நான் என் மருமகளை பாத்துக்கிறேன் என்று வாஞ்சையாக மித்ராவின் கேசத்தை வருடி கொடுத்தார். என்ன மித்து, என் அம்மாவே நீ பத்திரமா பார்த்துப்பியா என்றான். நீ போயிட்டு வா ஈஸ்வர், நான் உன் அம்மாவை பத்திரமா பாத்துப்பேன் என்றாள். அடியே, நல்லா பாத்துப்ப நீ என்ன என்று அவளை ஏற இறங்க பார்த்தவர், நீ போயிட்டு வாடா, உன் பொண்டாட்டுதான் என்னதான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாளே என்றாள் கிண்டலாக. அம்மா என்று சத்தமாக சிரித்தவன், சரி, நான் கிளம்புறேன் என்று சோபாவிலிருந்து எழப்போக ஈஸ்வர் என்று அவன் சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அவள் எதற்காக தன்னை அழைக்கிறாள் என்று ஈஸ்வருக்கு புரிந்தாலும் தன் அம்மா இருப்பதைக் கருதி அவள் காதருகே குனிந்தவன், என் அம்மா முன்னாடி உனக்கு லிக்கிஸ் பண்ண முடியாது, அதனால் என்று அவள் கன்னத்தில் முத்தம் பதித்தவன் தன் தாய் முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கொண்டே சிரித்தபடி தலையை அழுந்த கோதி வேகமாக அங்கிருந்து கிளம்பியிருந்தான். அவர்கள் நெருக்கத்தைக் கண்டு வாய்மேல் விரல் வைத்த பார்வதி எழுந்து சென்று கதவை அடைத்தவர், தினமும் என் புள்ளே உனக்கு கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டுதான் ஆபீஸ் கிளம்புவானா என்றார். கன்னத்துல இல்ல ஈஸ்வர், எனக்கு இங்கதான் டெய்லி கிஸ் பண்ணுவான், நீங்க இருக்கீங்களாம், அதான் இன்னைக்கு கன்னத்துல கொடுத்தான் என்றாள். அதை கேட்டு அதிர்ந்தவர், எதுவும் ஞாபகம் இல்லனாலும் உனக்கு இதெல்லாம் நல்லாதான் வரும்போல என்றவர், இன்னைக்கு நான் போட்டு விடுற சீரீஸ்தான் நீ என்னோட சேர்ந்து பாக்கணும் என்றார். ஹா நாட்டா, எனக்கு சண்டை பிடிக்காது என்று மருண்ட விழிகளில் அவரை பார்த்தாள். அந்த படம் எல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன், கொரியன் டிராமா ஒன்னு புதுசா வந்திருக்கு, அதை பார்க்கலாம் வா என்று அவள் அருகே அமர்ந்தவர் டிவியை ஆன் செய்தார்.